பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மழை தொடர்பான விவரங்களையும் மழையால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு தொடர்பான விவரங்களையும் களத்திலிருந்து செய்தியாளர்கள் உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பல்வேறு வீடுகளிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர் மழையால் சென்னை கோடம்பாக்கத்தில் சாலைகளில் மழைநீர் பெருகெடுத்து ஓடும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை தொடர்ந்து பொழிந்து வருவதால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்திருக்கின்றனர். பல்வேறு வீடுகளிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் சாலைகளில் வெள்ள நீர் பெருகெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தேவையின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல்களையும் வேண்டுகோளையும் முதலமைச்சர் விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கின்றனர். என்ன நிலவரம்? எவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது? அந்த மழைநீரை வெளியேற்றும் பணிகள் ஏதேனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா அந்த பகுதியில்? ராதா, பெஞ்சல் புயல் காரணமாக காலையிலிருந்தே கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. கோடம்பாக்கத்துடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். கோடம்பாக்கத்தை பொறுத்தளவு எப்பொழுதும் மழை பொழியும் பொழுது ரங்கராஜபுரமாக இருக்கட்டும், அந்த பகுதி, அந்த கோடம்பாக்கம் முழுவதும் சாலைகளிலேயே தண்ணீர் என்பது அதிகமாக தேங்கும். மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சாலைகளை நீங்களே நேரடியாக பார்க்கலாம். பேருந்து ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, மறுபக்கம் இருசக்கர வாகனத்தில் வாகன ஓட்டிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மழை என்பது அதிகமாக தேங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மழைக்கும் இவர்களுடைய பாடு என்பது மிகவும் சிரமமாகத்தான் இருக்கிறது என்று இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது பிரதான சாலை மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் மழைநீர் என்பது அதிகமாக தேங்கி இருக்கிறது. மழைநீரை பொறுத்தளவு இந்த வீடுகளுக்கு தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இந்த மழை தொடர்பான பாதிப்பு தொடர்பாக நாம் தற்பொழுது இந்த பகுதிவாசி ஒருவரிடம் அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம் சார். இப்போ கோடம்பாக்கத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு மழைக்கும் அதிகமான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு சிரமமா இருக்கு? வழக்கமா இந்த பகுதியில தண்ணி தேங்குமா சார்? வழக்கமாவே நாங்க இந்த பகுதியில 7 வருஷமா இருக்கிறோம். வழக்கமாவே இது ஒவ்வொரு மழைக்கும் இந்த இடத்துல மெயின் ரோட்ல மட்டும் தான் தண்ணி கம்மியா இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், கரண்ட்டும் போவாது. பட் இங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு தெருவுக்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன், இடுப்பளவு தண்ணி நிக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும். பட் மழைநீர் வடிகால் ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மழைக்கு முன்னாடி நிறைய பண்ணினாங்க. இருந்தாலும் இந்த பாதிப்பு வருடம் மழைக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் 12 சென்டிமீட்டர் கிட்ட மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில தான் கரையை கடக்கிற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டா வெள்ளத்தோட பாதிப்பு இன்னும் மிக மிக அதிகமாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் போன வாட்டியே தண்ணி வந்துருச்சு. இந்த மழைக்கே தண்ணி நிக்குது. இன்னும் போக போக மழை ஜாஸ்தி ஆச்சுன்னா வெள்ளத்தோட பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். இந்த மழைநீர் வடிகால் 70 வருஷமா மாத்தி மாத்தி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் 4000 கோடி செலவு பண்ணிருக்கேன்னாங்க. ஒருவேளை 90% முடிக்காம விட்டாங்களா, இல்ல 90% முடிச்சத மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த கணக்கு எந்த அளவுக்கு அவங்க வேலை முடிச்சிருக்காங்க, அங்க ஒரு உண்மையான அறிக்கை இருந்தாதான் இந்த பாதிப்புலேருந்து நிரந்தரமாகவும் அட்லீஸ்ட் தற்காலிகமாவது வெளியில வரதுக்கு உண்டான வேலையை நாங்க பண்ணியானோம். மழைநீர் வடிகால் பணிகள் இந்த கோடம்பாக்கத்துக்கு கை கொடுத்திருக்கா, இல்லட்டா இன்னும் மழைநீர் உங்க ஏரியா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு? இல்ல சார், கை கொடுத்திருக்கா, சின்சியரா பண்ணினாங்க. அந்த ஒர்க் எல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நாங்க பார்த்தோம். பட் அது கை கொடுக்கலங்கிறது தான் இப்ப இருக்கிற நிதர்சனமான உண்மையா தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய நகர், இந்த கோடம்பாக்கம், இந்த மெயின் ரோட்ல எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணினாப்ல. பட் ஏன் அது கை கொடுக்கலங்கிறது இன்ஜினியர்கள், பொறியாளர்கள் மூலமா தான் தெரிய வரணும். நன்றி சார். நாம் நேரடியாக கேட்டறிந்தோம். கோடம்பாக்கத்தை பொறுத்தளவு தண்ணீர் என்பது அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் வீடுகளிலும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். ரங்கராஜபுரம், அதே போன்று பல்வேறு இடங்களில் இதே போன்ற ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக நீடித்து வருவதால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். ராதா, சென்னை கோடம்பாக்கத்தில் சாலைகளில் வெள்ள நீர் பெருகெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடிந்தது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.